Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாள் வந்துட்டு வியாழக்கிழமை. அப்படியே ஓட் போட்டு வந்ததோடே ஒரு வாய்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டிருக்கிறேன். எங்கள் ஏரியாலலாம் வந்துட்டு இப்போ மழை பெய்யுது. மழைன்னு சொன்னால் காலையிலலாம் நல்லா சுட்டெரிக்கிற வெயில், அந்தியாகக்கெல்லாம் கொஞ்சம் மழை. அதை சுற்றி எனக்கு இந்த ஸ்பைசஸுக்கு காய வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு காய வைக்கல் மைக்குது அல்ஹம்துலில்லா. எல்லாருமே எப்படி ஓட் போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. எங்களோட உரிமை இல்லையா? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேலை இருந்தாலும் ஓட் போடாமல் விடக்கூடாது. எவ்வளோ பெரிய எலெக்ஷனோ சின்ன எலெக்ஷனோ அப்படியே உரிமையாக செலுத்திட்டு வந்துடணும். அப்போ வந்துட்டு இல்லை இல்லை, இந்த வீடியோ ஷூட் பண்ணினது வந்துட்டு அதுக்கு முந்தின நாள். வாய்ஸ் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் அந்த எலெக்ஷன் வந்து நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்ட இந்த மண் குடமிக்குது இல்லையா, இதை வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஒருக்க மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். டைம் கிடச்சிச்சின்னு சொன்னால் இந்த நாள் மாதிரி அப்படி கொஞ்சம் உறைஞ்சி விட்டா போதும். அந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் அதில் சேராது. இந்த தும்பு கவுரு விற்கிது இல்லையா, அதில் பிடிச்சி நல்லா உறைஞ்சி விட்டா கொஞ்சம் உப்பு கல் அந்த மாதிரி போட்டு நல்லா உறைஞ்சி கழுவிட்டு தண்ணியை ஃபில் பண்ணி தேத்தாங்கொட்டை போட்டுருவேன். நான் முந்தின வீடியோஸில் சொல்லிக்கிறேன் அப்படி பழைய காலத்தில் தண்ணியை சுத்தம் பண்ணும் முறைகள். எனக்கு வந்துட்டு அது நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். இந்த குடம் வந்துட்டு ஒரு நாள் நான் க்ளீன் பண்ணக்கல கொஞ்சம் அந்த வாய் கட்டிக்குது இல்லையா, அதை உடஞ்சிட்டு. அப்போ உடஞ்சது யூஸ் பண்ணப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வாய்க்கட்டை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்குது, எந்த லீக்கேஜ் அப்படி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு என்னதுக்கு உடஞ்சது அப்படின்றதுக்காக, அந்த நுனி உடஞ்சிச்சு அப்படின்றதுக்காக வீசுகிற என்னதுக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் செல்ல வேணும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க உடஞ்சது யூஸ் பண்ண வீட்டுக்கு சரியில்லையா சிஸ்டர் அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி விஷயங்களை நம்புறேன்லன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்துட்டு மத்தாக்களோட நம்பிக்கையெல்லாம் நான் அப்படியே கெடுக்கிறேன் அந்த மாதிரி இல்லை. சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, கண்மூடித்தனமாக நம்புவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அதை அவங்கள்ட்ட அப்படியே சொல்லிடுவோம்னு நினச்சேன். தோட்டத்துக்கு வந்துட்டு மழை எவ்வளோ நல்லமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே எது இருந்தாலும் அப்படி தானே இல்லையா. இங்கால நன்மை இருந்துச்சுன்னா தீமையும் ஒரு பக்கம் மீக தான் செய்யும். அதை மாதிரி இந்த புல் இந்த களை இருக்குது இல்லையா, இது அவசரமாகவே வளர்ந்துரும் மழை தண்ணிக்கு. அப்போ ஒரு கிழமைக்கு ஒருக்கவாவது அதை வந்துட்டு இப்படியே பிடுங்கிட்டே இருக்கணும். அதுவும் நான் கார்டன்ல நிறைய இந்த கொட்டுக்கொல்லையெல்லாம் வச்சுக்கிறேன்னா, அப்போ அதுகளுக்கெல்லாம் அப்படியே புல்லு நல்லா அப்படியே செழிப்பா வளர்ந்திப்பாங்க. அதுகள புடுங்குறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாய்க்கும். ஏன்டா கொட்டுக்கொல்லை வேரெல்லாம் அப்படியே உண்டு கீக்கும். அப்படியே இடியாப்ப சிக்கல் மாரி இருக்கும். அதுகளுக்கு அப்படியே கைய போட்டு போட்டு ஒரு ஒரு புல்லா மட்டும் புடுங்குறது கொஞ்சம் கஷ்டமாய்க்கும். அப்ப அந்த வேலைய இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் அப்படியே கொஞ்சம் களைகள் தான் இது புடுங்கிட்டு இருக்கிறேன். அப்படியே வீடியோ கிளிப்ப பார்த்துட்டு சின்ன ஒரு ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துருவோம். இப்பல்லாம் நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நகையெல்லாம் இப்ப விக்கிற விலைக்கு தங்கம் வாங்கி போடுறதா, வாங்கினது தான் தங்கம் அந்த மாரி சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இப்படியும் ஒரு இகிது தானே, அந்த கல்லன் கேஸ் இகிது. அந்த மாரி சில விஷயங்களுக்காகவும் வந்துட்டு நகையெல்லாம் இப்ப நெறைய போட்டுட்டிருக்கேலா, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சொல்யூஷன் ஆகிக்கிறது தான் இப்பல்லாம் வந்துட்டு அந்த இமிடேஷன் ஜுவல்லரீஸ். இமிடேஷன் அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் அப்படியே வாங்கி போட்டுறலாம்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு நாங்க போட்டுட்டு போறோம் என்ன சரி, ஒரு விசேஷத்துக்கு போட்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொறுமதி அதுல ஈக்கணும். அத மாரி ஒரு ஜுவல்லரி தான் நான் இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இவங்க வந்துட்டு இந்தியாலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நல்ல தரமான ஜுவல்லரிஸ், இமிடேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட வந்துட்டு 24 கேரட், அதுக்கப்புறம் துபாய் 18 கேரட் தங்கம் பிளேட்டட் ஜுவல்லரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் ஒயிட் பிளேட்டட் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். அவங்களோட பேசினா உங்களுக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட பேசக்கல, இவங்க ஷேர் பண்ணின ஒரு டீட்டெயில் வந்துட்டு எனக்கு சரியான சந்தோஷமாயிருந்துச்சு. ஏன்னா நெறைய பெண்கள் என்னைட்டயுமே கேட்பாங்க, "என்ன சரி ஒரு வீட்ல இருந்துட்டே செய்ற மாரி ஒரு பிசினஸ் ஐடியா சொல்லுங்க சிஸ்டர்." அந்த மாரின்ட்டு. அப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் இவங்க வந்துட்டு நெறைய இந்த ரீசெல்லர்ஸ்க்கு தான் இந்த ஜுவல்லரீஸ் வந்துட்டு குடுத்துட்டிருக்கிறோம். நாங்க ஒரு நியாயமான விலைக்கு குடுக்குறோம். அப்ப அவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் வச்சுட்டு வித்துக்கேளு மைக்கும். அத சுட்டி ரீசெல்லர்ஸ் வந்துட்டு கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட ஃபீட்பேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், மேலதிக டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்திக்கிறேன். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுண்டு, நீங்க வந்துட்டு இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலும் அப்படின்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே பேசிட்டே நெறைய வேலை செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். நெறைய வேலைண்டா என்ன, இந்த களை புடுங்குற வேலை தான். முந்தி ஹஸ்பண்டுக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து செய்வோமா, அப்படியே அவசரமும் முடியிற மாரிக்கும்.
அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் குறைவா தான் வேலை செல்லுவேன். வேலை செல்றது தான் வந்துட்டு கூட வைக்கும். அத புடிங்கிருங்க, அத அப்படி கட் பண்ணிருங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு கொட ஆர்டர போட்டுட்டு நான் பேசாம என் பாட்டுக்கு என்ன சரி ஒரு வேலைய செஞ்சாலும், ஹஸ்பண்ட் வந்துட்டு நீட்டா முடிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் எப்பவுமே என்னைய விட பொறுமையா செய்வாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பொறுமை குறைவு. அப்படி ஈந்து செய்றது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். அப்ப அதெல்லாம் மிஸ் பண்ற மாரி ஹஸ்பண்ட் அந்த இதெல்லாம் பார்க்கல. சரி என்ன செய்றேன்ன, வாழ்க்கை வந்துட்டு எப்பவுமே ஒரு மாரி இருக்காது. அடுத்தது வந்து இந்த மழையால வர டிஸ்அட்வான்டேஜ்ல ஒன்று தான் இந்த எறும்பு. அப்படியே இந்த எறும்பு, நத்தை இதெல்லாம் எக்கச்சக்கமா தோட்டத்துல பெருகிரும். இப்ப எங்க தோட்டத்திலயுமே நெறைய எறும்பு கூடு கட்டிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த க்ரோ பேக்ஸ்க்கு கீழலாம் போயிட்டு கூடு கட்டிரும் வேற இடமே இல்லாத மாரி. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து அப்படியே கிளீன் பண்ணி விட்டுட்டு, அவங்கள அப்படியே அப்புறப்படுத்தணும். அதெல்லாம் அப்படி இழுத்து கலச்சி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லா போய்த்துருவாங்க. அப்ப அந்த வேலைகள தான் கொஞ்சம் பார்த்து, பார்த்து செஞ்சுட்டு, அ மழைன்னு சொன்னேன் இல்லையா? மழை வந்து இப்ப 2 நாளா தான் இப்படி அந்திக்கு அந்திக்கு மழை பெய்யுது. அதுக்கு முந்தி ஒரு 3 நாள், 4 நாள் வந்துட்டு அப்படி வெயில். அப்படியே என்ன சொல்றது? அப்படி உரப்பான வெயில். அப்ப அதுல கொஞ்சம் அப்படியே இந்த க்ரோ பேக்ஸ்ல உள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாடின மாரி இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு மட்டும் தண்ணி அப்படியே தெளிச்சு விட்டுட்டு, மத்த வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே ஊத்திட்டிருக்கிறேன். இந்த சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வேலை கூட தான். நெறைய பேர் சொல்லுவாங்க, "சிஸ்டர் அடிக்கடி வீடியோ போடுங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. கிழமையில ஒருக்கா வீடியோ போடுறதே இப்பல்லாம் வந்துட்டு பெரிய சேலஞ்சிங் மாரி. கஷ்டப்பட்டு எப்படி சரி எடுப்பேன். எனக்காக வீடியோக்காக பார்த்துட்டிருக்கிறேன் என்ட நெறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க. அப்படின்றதுக்காக வேண்டி அத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு, வீடியோ என்ன சரி ஷூட் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பேன். ஷூட் பண்ற வீடியோ ஏனோ தானோன்டும் மீக்கப்படாது இல்லையா? உங்களுக்கு பிரயோசனமாயிக்கணும். நீங்க செலவழிக்கிற அந்த 5, 10 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கணும் அப்படின்றதுக்காக, என்ன சரி ஒரு நல்ல கன்டென்ட் மீக்கணும். அந்த மாரி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் நீக்குது. ஏன்னு சொன்னா இந்த பிசினஸ், அதுக்கப்புறம் YouTube, வீட்டு வேலை, இப்ப ஹஸ்பண்ட் வேற இல்லையா? எல்லா வேலையும் எந்த தலையில தான். அடுத்தது மகனுக்கு வந்துட்டு இப்ப கொன்சர்ட் கிட்டவாகுது இல்லையா? அப்ப அந்த வேலைகள். இப்படிதான் வாழ்க்கை. அப்படியே வேலை, 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 வேலைன்டே போயிட்டு தீயுது. பாப்போம் இன்ஷா அல்லாஹ் இல்லையா? நீங்கலாம் என்னைய துஆல சேர்த்துக்குவீங்க. அந்த உஜார, அந்த சுறுசுறுப்பா அல்லாஹ் வந்துட்டு அப்படியே தந்துரணும். அததான் நான் அல்லாட்ட கேட்பேன். எங்களுக்கு வந்துட்டு அப்படியே யா அல்லாஹ் பணத்த தா, அத தா, அந்த செல்வத்த தா இப்படி அப்படி நான் எப்பவுமே துஆ கேட்க மாட்டேன். என்ன சரி எங்கட வேலைய செஞ்சுட்டிக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியத்த தா அப்படின்னு கேட்பேன். எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த மாரி குடுத்துறணும். அப்ப கடைசியா அப்படியே இந்த முத்தத்தெல்லாம் கூட்டி எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பார்த்தீங்களா? அப்படியே கதைச்சுட்டு போகல செல்ல அந்த விஷயத்த மறந்துருவேன். என்னன்னு சொன்னா, இந்த இப்படி வேலை வேலைன்ட்டு போறதால, புள்ளைகளோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கல. அது ஒரு கில்ட் ஃபீலிங் எனக்கு. அவ்வளோ ஒரு குத்த உணர்ச்சி. அப்ப இன்றைக்கு புள்ளைகள ஷேப் பண்ண கொஞ்சம் பனானா குக்கீஸ் செஞ்சு குடுப்போம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா இந்த ரொட்டீனுக்கு பழகிட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் சரியாயிரும். அது பழகும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? அதோட இந்த சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. இந்த மசாலா காய வைக்கிற அந்த வேலைகள். முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்பாங்க. எங்கட மசாலாஸ்க்கு வந்துட்டு நாங்க எந்த விதமான ரசாயனங்களும் சேர்க்கிறல. தனியாவே 100% ஹோம்மேட் மசாலாஸ் தான் நம்பிக்கையா வாங்கிரும். இப்போ ஒரு குட்டி விளம்பர இடைவேளை. விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிருங்க. எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்ற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல், கோதி பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணேலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் எங்கட சூழல்லேருந்தே தேடி நாங்க இப்ப புதுசா காய்ச்சுற ஹேர் ஆயிலையும் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். கடைகள்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நம்மட கஹவத்த ஜௌஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். ஆயிலுக்கு வந்துட்டு ஆஃபர் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? வெள்ளிக்கிழமையோட முடியுது. அப்ப வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு, இந்த ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு வந்துட்டு WhatsAppல மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் அனுப்பலும், அப்படி இல்லாட்டி மெசேஜஸ் அனுப்பி ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு WhatsApp ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிப்பேன். ஆனா நெறைய பேர் கால் எடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு கால் பண்ணி பேசுற அளவுக்கு கொஞ்சம் டைம் இல்ல. அதோட அந்த மாரி சந்தர்ப்பம் இல்ல. சுட்டி தான் எப்பவுமே சொல்லுவேன் WhatsApp ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பனானா குக்கீஸ் செய்றதுக்கு வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின்ல தேவையான அளவு சீனி நான் தேவையான பொருட்கள் எல்லாம் ஸ்க்ரீன்ல போட்டிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கட்டாயம் பீட்டரால மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பீட்டராலயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு, இல்லாட்டி என்ன சரி ஒரு ஸ்பெட்யூலா, கரண்டி அந்த மாரி வச்சு, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் 2யும். சீனி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலும். அதோடயே வாசத்துக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது வீடியோல காட்டி பட்டில அப்படின்னு நெனைக்கிறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்துட்டு என்ன பனானா மிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லையா? அதுதான் யூஸ் பண்றேன். உங்கள்ட்ட இது இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க நார்மலா வாழைப்பழம் இருக்குது இல்லையா?
அதில் ஒரு பெரிய சைஸ் 2 வாழைப்பழம் நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலும். நாங்க வந்துட்டு முக்கியமா இந்த பனானா மிக்ஸ் செஞ்சதிட நோக்கம் வந்துட்டு, இந்த குட்டி புள்ளைகள் எல்லாம் மீப்பாங்க இல்லையா? நல்லா மெலிஞ்சு போயிட்டு வெயிட் கெயின் ஆகாத புள்ளைகள் நெறைய. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுறதுக்கு நல்லா அந்த மாரி தான் நாங்க வந்துட்டு இத ரெடி பண்ணினோம். மாஷாஅல்லான்னு நெறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் நான் வந்துட்டு கம்யூனிட்டிலயும் போட்டிக்கிறேன். நெறைய இந்த குட்டி புள்ளைகளுக்கு எடுத்து குடுக்குறாங்க. எனக்கு சந்தோஷமாய்க்குது. செல்லக்கெல்லாம் சொல்லுவாங்க, "சிஸ்டர் இந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம அப்படி துப்பரவா உங்கள்ட்ட எடுக்கையில மாய்க்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயம்." அந்த மாரி சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்கும் தேங்க்ஸ் அலாட். நான் கம்யூனிட்டிலயும் போட்டிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுக்கு புறவு நான் உங்கள எல்லாருக்குமே நன்றி சொல்ல நெறைய நெறைய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த பனானா மிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லையா? அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கு ஆட்டா தான் சேர்க்கிறேன்னு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமா மைதா சேர்த்துக்கலாம். மாக்கு வந்துட்டு கொஞ்சமா பேக்கிங் பவுடர் இருக்குது இல்லையா? அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதை இந்த பட்டர், இந்த சீனி, இந்த கலவலுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னா அந்த கன்சிஸ்டன்சி ஒண்ணு நான் காட்டுவேன். அந்த கன்சிஸ்டன்சி வார வரைக்கும் கொஞ்சமா அப்படியே பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணின உடனே உங்களுக்கு இந்த குக்கீஸ் செய்றது கொஞ்சம் கஷ்டமாய்க்கும். அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கஷ்டமாய்க்கும். அத சுட்டி ஃப்ரிட்ஜில ஒரு 30லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 மணித்தியாலம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு செஞ்சுக்கலும். அதோட கொஞ்சம் இந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்குது இல்லையா? அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்ப நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கக்கெல்லாம் அழகாய்க்கும். புள்ளைகள் விருப்பமா சாப்பிடுவாங்க. சில என்ட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. "சிஸ்டர் எல்லாத்துக்கும் ஆட்டா யூஸ் பண்றீங்களே, அந்த டேஸ்ட் வந்துட்டு வித்தியாசமா இருக்காதா?" அந்த மாரி கேட்பாங்க. எனக்கு யூசுவலா நான் அந்த மாரி செய்ற சுட்டியோ என்னவோ தெரியாது. எனக்கு அப்படி விளங்குறல்ல. ஆனா பேக்கிங்க்கு நீங்க இந்த மாரி குக்கீஸ், கேக் அந்த மாரி யூஸ் பண்றீங்கன்டா, வீட்ல அரைச்ச ஆட்டாமா யூஸ் பண்றத விட, நீங்க கடையில வாங்கி செஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா வீட்ல அரைச்சத விட அது நல்லாய்க்கும். பிஸ்கட்ஸ் அந்த மாரி செய்றீங்கன்னா, வீட்ல அரைச்சது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் காட்டுற மாரி இந்த பேட்டர் இருக்குது இல்லையா? அத ஒரு பிடி என்ன சரி ஒரு அளவான கரண்டி வச்சு, இப்படி நல்லா வச்சுக்கணும் அவ்வளோதான். வேற ஷேப் பண்ணணும் அந்த மாரி இல்ல. எடுத்து அப்படியே ட்ராப் பண்ணி விட்டுறணும் அப்படிதான். பேக்கிங் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவன ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 180 பாகை செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் தான். மேலால ஒரு லேசான கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இறக்கி அப்படியே வச்சுட்டீங்கன்னு சொன்னா, அது கொஞ்சம் ஹார்டா அப்படியே கிறிஸ்பா வந்துரும். நெறைய கிறிஸ்பியா வராது. உங்களுக்கு நான் காட்டுவேன். அந்த மாரி வரும். நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. அழகாய்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு மேலாலையும் அந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்குது இல்லையா? அத கொஞ்சம் அப்படியே வச்சு பேக் பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான். இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் கரண்டி இருக்குது இல்லையா? அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேசா அப்படியே வச்சிரேலும். எடுத்து ட்ராப் பண்ணிரேலும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நாங்க என்ன சரி ஒரு குழிக்கரண்டிய வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் எடுத்துருவோம். நாங்கலாம் யாரு இல்லையா? ஹோம் மேக்கர்ஸ். நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படியே இந்த அவன் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஊத்தியாகிருச்சு. அதையும் கிளீன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டிருக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோல, இந்த பார்ட்ஸ் எல்லாம் மாத்தணும். வெறிச்ச மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் எனக்கு கொழும்புல இந்த கடையில எடுங்க, இங்கெல்லாம் விக்கிது அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணாங்க நெறைய கடையெல்லாம். எல்லாருக்கும் மிச்ச மிச்ச நன்றி. இன்ஷா அல்லாஹ் கொழும்புக்கு போய்த்து பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயம் பார்க்கணும். அதோட இந்த குக்கீஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு. இப்ப இப்படிதான் நீக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாயிக்கும். அப்படியே ட்ரேலே வச்சீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்சம் ஹார்டா, கொஞ்சம் கிரிஸ்பா வந்துரும். அவ்வளோதான். பெரிசா அப்படி கிரிஸ்பியா வராது. இப்படிதான் நீக்கும். நல்லா இருந்துச்சு. புள்ளைகள் வந்துட்டு விருப்பமா சாப்பிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்த பிஸ்கட் எல்லாம் நாங்க வெளியிலேருந்து வாங்கி குடுக்குறோம் இல்லையா? அப்ப அந்த அளவு சரியா இருந்தா சரி, எந்த சாப்பாடும் தான் இல்லையா? அளவுக்கு மீறினா தான் அது நஞ்சாகும். அப்ப அந்த மாரி இந்த பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் புள்ளைகள் அளவா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, நார்மலா இப்ப சரி விட்டு சரி வாங்கி குடுக்கலாம். ஆனா அப்படியா சாப்பிடுவாங்க? இந்த சாக்லேட் பிஸ்கட்ன்றலாம் சொல்லி எடுப்பாங்க இல்லையா? ஃபுல் பேக்கெட் அப்படியே குடுத்தா கூட, டீயோட அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டுருவாங்க. சாப்பாடு அந்த மாரி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி ஐட்டம் எல்லாம் நல்லா அப்படியே உள்ள போய்த்து இறங்கிரும். அப்ப அது சுட்டி அந்த அளவெல்லாம் பிரச்சனை ஆயிக்கிறதால, இயன்ற வரைக்கும் அந்த பிஸ்கட்ஸ் வந்துட்டு ஏன்டா அந்த நெறைய சுகர் ஆட் பண்ணிப்பாங்க. தேவையில்லாத அந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்புகள் அந்த மாரிக்கும். ஃபர்ஸ்ட்டு இயன்ற அளவுக்கு குறைச்சிட்டு, வீட்லயே இந்த மாரி செஞ்சு குடுத்தோம் அப்படின்னு சொன்னா நல்லாய்க்கும் இல்லையா? அது சுட்டி தான் இந்த ரெசிபிய ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். இது வந்துட்டு வீடியோ அப்படியே ஜம்ப் ஆயிட்டு அடுத்த நாள் காலையில. ஏன்னு சொன்னா கொஞ்சம் அந்த காலை டைம் ஷூட் பண்ணி எடுப்போம். அப்பதானே இந்த வீடியோக்கே திருப்தி ஆயிக்கும்ன்ற மாரி. அன்னைக்கு காலையில வந்துட்டு இந்த எதுவுமே சாப்பாடு செய்யல. நான் என்ட சத்து மாய்க்குது இல்லையா? அதால புட்டு புடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நெனச்சேன். புள்ளைகள் வந்துட்டு அந்த புட்டாவே குடுத்தா எந்த நாளும் சாப்பிட மாட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு வித்தியாசமா ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அப்ப அந்த கிளிப்ப தான் கட்டாயம் ஷூட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த கிளிப்பையும் கூட சேர்த்தேன். என்னன்னு சொன்னா, கொஞ்சம் இந்த மாக்கு வழமையா நாங்க பிஸா செய்வோம் இல்லையா? அது மாரி வழமையா அரைவாசி போடுறோம் அப்படின்னு சொன்னா, அரைவாசி என்ன இந்த சத்துமா நான் சேர்த்திருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு மாவே ஃபுல்லா போட்டு செய்யலும் அப்படி என்ன சரி இந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுங்க. கொரக்கன்மா அந்த மாரி சரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஓரளவுக்கு ஆரோக்கியமாய்க்கும் இல்லையா? அது சுட்டி தான் இந்த கிளிப்ப சேர்த்திருந்தேன். அதுக்காக கட் பண்றேன்னுலாம் நெனைக்க வேணாம்.
அப்ப நான் செஞ்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ வழமையா நாங்க பிஸாவெல்லாம் செய்வோம் இல்லையா? அந்த அளவுகள் அது போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு, பொங்கினதுக்கு பிறகு அப்படியே செஞ்சு குடுத்தேன். முட்டை போட்டு தான் செஞ்சு குடுத்திருந்தேன். நல்லா விருப்பமா சாப்பிட்டாங்க. 7 மனுஷன்னா கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க புள்ளைகள் சாப்பிடுறாங்களா இல்லையாண்டு. எங்களுக்கு வந்துட்டு வழமையா புட்டு தான். இந்த நெறைய பேர் ரெசிபி கேட்பாங்க சத்துமா எடுத்துட்டு, "எப்படி சிஸ்டர் இதால என்ன செஞ்சு சாப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தேங்காய் பூ, சீனி, உப்பு போட்டுட்டு, சாடவா லேசான சுடு தண்ணி இருக்குது இல்லையா? அதுல உங்களுக்கு புட்டு மாரி புடிச்சு சாப்பிடேலும். சமபோச புடிப்போம் இல்லையா? அந்த மாரியே தான். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தேங்காய் பால் ஊத்தி கஞ்சி மாரி கூட காய்ச்சி குடிக்கலும். நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். நெறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்குது. எலுமிச்சன்னா நான் ஆட் பண்றேன் ஸ்க்ரீன்ல. நல்லாயிக்குது. நாங்க கவுப்பி கடலை பயிரே சாப்பிட மாட்டோம். ஆனா இது வந்துட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்ட் ஆகிது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அப்ப சந்தோஷமாயிக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு குடுக்குறோம். அது ஆக்களுக்கு மக்களுக்கு புடிச்சிக்குது அப்படின்னு சொல்லக்கெல்லாம் உண்மையிலே நெறைய சந்தோஷமாயிக்கும். புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. அந்த மாரி எங்கட வீட்ல வந்துட்டு பசிச்சாலும் இந்த கடை சாப்பாடு வந்துட்டு யாருமே விருப்பமா சாப்பிட மாட்டோம். அப்ப அதனால எனக்கு டைம் இல்ல அப்டின்ற பட்சத்துல சத்துமா புட்டு புடிச்சு சாப்பிட்டாலும் வெளியிலேருந்து என்னவும் வாங்கி சாப்பிடுறல்ல புடிக்காது. அதனால தான். அப்ப எங்களுக்கு வந்துட்டு சத்துமா புட்டும், டீயும் நல்லா ஃபில்லிங்கா ஆயிக்கும். அப்படியே நல்லா ஃபுல் ஆயிரும். அதோட புள்ளைகளுக்கு நான் சொன்னேன் இல்லையா? பிஸா வந்துட்டு இந்த மாரி தான் செஞ்சு குடுத்திருந்தேன். இந்த பிஸா மாரியே அந்த மாரி இதுல ஈக்காட்டியும் கூட டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த சோஸ் எல்லாம் செஞ்சு நெறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்டா எல்லாம் புரோட்டீன் இல்லையா? புரோட்டீனோட கட்டாயம் இந்த ஃபைபர் சேரணும். எங்களோட சாப்பாட்டுல அந்த ஃபைபர், புரோட்டீன், கார்ப் எல்லாம் சரியான அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஆரோக்கியமா வாழலும் இல்லையா? அப்ப நெறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி குடுத்துருவேன். சாப்பிட்டுருவாங்க. எந்த புள்ளைகள் வந்துட்டு நான் சின்னத்துலேருந்தே பழக்கிக்கிறதாலயோ என்னவோ, மாஷா அல்லாண்டு அப்படி எதுக்குமே களவு பண்றல சாப்பிட்டுருவாங்க. அப்ப இந்த வெங்காயம், தக்காளி அதோட கேரட் வந்து குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி போட்டு, முட்டை தான் சேர்த்தினேன். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து, அப்படியே முட்டை போட்டு பேக் பண்ணி சோஸ் ஊத்தி கொஞ்சம் குடுத்தேன் அப்படின்னு சொன்னா விருப்பமா சாப்பிட்டாங்க. மகனுக்கு வந்துட்டு கொன்சர்ட் கிட்ட வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அவங்களுக்கு அந்த பிராக்டிஸஸ் எல்லாம் போறதால, நர்சரி டைம விட வழமையா விடுற டைம விட கொஞ்சம் கூடுதலா டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்ப ஸ்நாக் கொண்டும் குடுக்க வேண்டிய மாரிக்கும் சொன்னா பசி வந்துரும் இல்லையா புள்ளைகளுக்கு. அப்ப நான் ஏற்கனவே செஞ்சு வச்ச குக்கீஸ் இருந்துச்சு. அப்ப அதையும் பேக் பண்ணி, இதெல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டேன். ஏன்டா அந்தாண்டு வந்துட்டு மகளுக்கு ஸ்கூல் இக்கல்ல. லீவ் குடுத்துட்டாங்க. மகனுக்கு வந்துட்டு நர்சரி இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் தான் செஞ்சுட்டிருக்கிறேன். இந்த பிஸா டெக்ஸ்சர் பாருங்களேன், பார்க்குறதுக்கு விளங்காது. அந்த கலர் மட்டும் வேணும்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. மத்தபடி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே நல்லா இருந்துச்சு. கட்டாயம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலீங்க. ஏன்னா என்னட்ட சத்துமா எடுக்கிறவங்க வந்துட்டு வெறும் புட்டாவே சாப்பிடாம, இந்த மாரி ரெசிபீஸாவும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இந்த கிளிப். அப்ப அவ்வளோதான் இல்லையா? வீடியோ இன்னைக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லாட்டியும், போரிங்கா இருந்திக்காது அப்படின்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் இல்லையா? பேசிட்டே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்தது எங்கட பிசினஸ்க்கு ஒரு லோகோ செஞ்சுக்கிறோம். லாஸ்ட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்க வேணாம். நான் ஸ்க்ரீன்ல போடுறேன் பாருங்க. வீடியோவ முடிச்சுருவோம் இல்லையா? அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.